தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது வெறும் வெற்று பேப்பரில் மட்டுமே உள்ளது என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் தமிழக முன்னாள் பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் என்பது பேப்பரில் மட்டுமே உள்ளது எனவும் அதற்கான தொலைபேசி அழைப்பு அழைத்தால் காத்திருக்கும் நிலையும் உள்ளது வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் கிண்டி பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மற்றொரு நபர் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படும் இருப்பதால் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டம் அனைத்தும் கிடைப்பதில்லை என்றும் பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் மக்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர் என தெரிவித்தார். உங்களுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு 1000 ரூபாயை கொடுக்காம தேர்தல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்க தேர்தல் பக்கத்துல கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு இப்ப கொடுத்தா மறந்துடுவீங்க, அதனால தேர்தல் பக்கத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு. கல்வி அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட நிதியே இல்லை, உங்ககிட்ட எல்லா நிதியும் இருக்கு, கார் ரேஸ் செய்யறதுக்கு நிதி இருக்குது, வெளிநாடு போறதுக்கு நிதி இருக்குது, ஆனா தாய்மார்களுக்கு கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வெள்ளியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு விவசாய கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்களை விவசாயிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் நியாயவிலைக் கடைகள் மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் வழங்கும் திட்டத்தினையும் தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும், ஆதிதிராவிடர் மக்களுக்கு வேஷ்டி சேலைக்கான பணம் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றார். உயர்கல்விக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் அதனை பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி கேட்டுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தென்மண்டல துணைவேந்தர்கள் கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியுடன் கூடிய உயர்கல்விக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நாட்டின் வளர்ச்சிக்கு உயர்கல்வியில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் உயர்கல்விக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் அதனை பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திட்டம் மேலூர் பகுதியில் கட்டாயம் வராது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளான அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் வல்லாளப்பட்டி பகுதிக்கு வந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, டங்ஸ்டன் திட்டம் கட்டாயமாக இந்த 5000 ஏக்கர் பகுதியில் அமையாது எனவும், மத்திய அரசுக்கு தமிழக அரசு ஏலம் கோரிய பொழுதே இதுகுறித்து முறையான விளக்கம் அளித்திருந்தால் இந்த திட்டம் அப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மக்கள் அமைதி வழியில் போராட்டம் நடத்தியுள்ளதால் டங்ஸ்டன் திட்டம் உறுதியாக வராது என தெரிவித்ததோடு, அமைதி பேரணியில் ஈடுபட்ட 5000 பேர் மீது மாநில அரசு வழக்கு பதிவு செய்ததை திரும்ப பெற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்கே டெண்டர் வேண்டாம், எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட 477 ஏக்கர் இருக்கு, அதுவும் தாண்டி பக்கத்தில் எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கிறோம்.
4979 ஏக்கர்ல இது வராது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.